ஹாய் மக்களே! மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த 50வது படமான மகாராஜா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்த பத்திய திரை விமர்சனத்த நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது பொதுவா நடிப்புலகின் மகாராஜா என அழைக்கப்படுவார் நம்ம விஜய் சேதுபதி. கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு ஒரு நல்ல படமே அமையல. குறிப்பாக 96க்கு அப்புறம் அவர் படங்கள் எதுவுமே சரியா போகல. ஸோ அவர் ஒரு நல்ல ஹிட்டுக்காக காத்திருந்தாரு. ஸோ நல்ல கம்பேக்காகவும் காத்திருந்தார். ஸோ இது 2மே இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்த வந்து குரங்கு பொம்மை படத்தை இயக்கிய நிதிலன் சுவாமிநாதன் வந்து இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் அவருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, இந்த 7 ஆண்டுகள்ங்கிற ஒரு தவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீன் பிளேவை வந்து பிரமாதமாக அமைக்கப்பட்ட ஒரு நல்ல தமிழ் படமாக நம்ம மகாராஜா சொல்லலாம். அதாவது என்னென்னா, சென்னையில் வந்து சலூன் வச்சுருக்கக்கூடியவர் விஜய் சேதுபதி. காதோரம் வெட்டுக்காயம், கொஞ்சம் நரமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வர்றாரு. அவருக்கு வந்து என்னென்னா, ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் இந்த லட்சுமியை காணோம் அப்படின்றார். என்னடா லட்சுமின்னா எல்லாரும் பரபரப்பா என்ன லட்சுமி பரபரப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது போலீஸ் அதிகாரிலேருந்து அந்த அங்கே ஒரு கைதாகி வந்து உட்காந்துருக்கக்கூடிய திருடன் வரைக்கும் ஆர்வமாக கேட்குறான். ஆனால் அது என்னென்னு அந்த லட்சுமி என்னென்னு அவர் சொல்லும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்க வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இது கண்டிப்பாக கண்டுபிடிச்சே கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். ஸ்டேஷனில் விடாப்படியாக அவர் உட்காந்துருக்காரு. எல்லாருமே அவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு எண்டில் என்னென்னா, அந்த மகாலட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு பணம் தரேன் அப்படின்லாம் அவர் பேரம் பேசுகிறாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். என்னடா அது 5 இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு போய் 5 லட்சம் தராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த லட்சுமியை ரொம்ப ஆர்வமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லட்சுமி என்ன, ஏன் அந்த லட்சுமியை தேடி விஜய் சேதுபதி வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய முதல் பாதியிலிருந்து அப்படியே அடுத்த பாதிக்கு வரும்பொழுது அப்படியே மெல்ல விரிவடையுது. முதல் பாதியிலேருந்து இந்த காட்சிலாம் எதுக்காக வச்சுருக்காங்க, ஏன் வச்சுருக்காங்கன்னு நம்ம ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆனால் அந்த 2வது பாதி ஒவ்வொரு காட்சிகளாக விரிவடையும் போது உண்மையிலே வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதாவது என்னென்னா, சலூன் வச்சுருக்கக்கூடிய விஜய் சேதுபதி மனைவி வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 15 வயது மகள். இது என்னென்னா, ஒரு நேர்மையான வழியில் போயிட்டு இருக்கக்கூடிய விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு செல்வம்ங்கிற வில்லன், அவர் தான் அனுராக் கான்சியாப்பு. அவர் வந்து என்ன கொள்ளை சம்பவங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு கண்டில் வந்து அவருக்கு போலீஸ் அவரை கைது பண்ணிடுறாங்க. தனது கைதுக்கு வந்து காரணம் வந்து விஜய் சேதுபதி தான் நினைக்கிறாரு. ஸோ அவரை பழி வாங்க நினைக்கிறாரு. ஜெயிலேருந்து வெளில வந்தோன்னா அவரை கொலை பண்ணிடணுன்ற ஒரு வெறியோடு தெரிகிறாரு. இந்த பரபரப்பான சம்பவத்திலேருந்து விஜய் சேதுபதியோட 15 வயது மகள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ இது இது ஒரு 2 நபர் இப்படி நல்ல வழியில் போயிட்டு இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி ஒரு 2 என்ன செய்கிறாருன்னா, இந்த அந்த வில்லன் கும்பலை பழி வாங்கணும்னு நினைக்கிறார். அவர் தேடிய லட்சுமி என்ன, ஏன் அதை தேடினாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய முழு கதை. இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனது 50வது படத்தை வந்து ஒரு 500 அடித்த ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தரக்கூடிய படமாக தான் விஜய் சேதுபதிக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து நடிப்பு சொல்லவே வேணாம். ஸோ இந்த படத்தில் அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த ரோல் அவருக்கு தாங்கிக்கின்ற விதம், இந்த ரோலுக்கு இப்படி தான் செய்யணும், இதுதான் இந்த ரோல் செய்யணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த படத்தை ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, வில்லனாக நடிச்சிருக்காரு அனுராக் காஷ்யப் நல்லா பண்ணியிருந்தாலும், இயல்பாகவே ஒரு வில்லத்தனமான முகம் அமைந்திருந்தாலும் கூட நிறைய இடத்துல டப்பிங் சரியாக சிங்க் ஆகலை. அதே கொஞ்சம் நான் லீனியர் பாணியில் கதை சொல்கிறதுனால சில இடங்களில் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சில பின்னடைவுகள் இருக்குது. ஸோ இந்த காட்சி ஏன் எதுக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. சில இடங்கள் கொஞ்சம் நாடகத்தன்மையோடு இருக்குது. ஆனாலும் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்யராஜ் படம் பார்க்கும்போது எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஸோ அந்த அளவுக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து குறிப்பாக இடைவேளைக்கு வர சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு காட்சி இந்த காட்சி இதனால் வருதா, அந்த காட்சி இதனால் ஏற்பட்டதா, இவர் தேடின லட்சுமி யார், இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்க உருவாக்கும் இது ஆஹா இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ சுவாரஸ்யமாக நகர்த்த முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. தினேஷ் வந்து ரொம்ப அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அஜினிஷ் லோக்நாத் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன இசை தரணுமோ, இது மாதிரி ஒரு பரபரப்பான த்ரில்லான ஒரு சம்பவங்கள் நிறைந்த படத்துக்கு என்ன தரணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. எடிட்டர் புலோமின் ராஜோட வேலை தான் இந்த படத்தில் வந்து நம்மளை சீட்டு நுனியில் உட்கார வைக்குது. அப்படியே அழகான காட்சிகளை கத்தரித்து நமக்கு எப்படி பரபரப்பாக இதில் தரணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்காரு. அதுபோக அபிராமி, மம்தா மோகன்தாஸ், சிங்கம்புலி வந்து இதில் வேறு லெவல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப கேரக்டர் ரோல், ரொம்ப பிரமாதமான ரோல். அது இது வரைக்கும் நீங்கள் காமெடியாக பார்த்துருக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஆக மொத்தத்தில் வந்து இந்த படம்
விஜய் சேதுபதிக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல கம்பேக்ட் படம். ஸோ விஜய் சேதுபதி சொல்லி அடித்த சூப்பர் ஹிட் படம். தொடர்ந்து அவர் இது போன்ற நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தமிழ் சினிமாவில் நல்லா கொடுப்பாருன்னு நம்புவோம். பாய்.